அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலுமே டிஎன்பிசியினுடைய குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு மாரத்தான் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் முதல் எடுத்தோடனே பொது தமிழ்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரீகேப் மாதிரி, ஒரு ரிவிஷன் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பொருள் பன்மொழி இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போது ஒரு பொருள் பன்மொழினாலும் சரி, ஒரு சொல் பன்மொழி அப்படின்னாலும் சரி, சரிங்களா? இதிலேருந்தும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்விகள் நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ அதனால் பழைய புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி, அப்போது 6th ஆரம்பித்து 12th வரை இருக்கக்கூடிய பழைய புக் டேட்டாஸ், புது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பொருள் பன்மொழி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை பார்த்தா நம்ம சொல்ல போகிறோம். அப்போது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்கிறப்ப எளிமையாக இருக்கும். ஸோ அப்படி இன்றைய பதிவை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஸோ அகர வரிசைப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து. அங்கதம் அப்படின்னா தோழனி, இல்லைன்னா அரவு அப்படின்றது அர்த்தம். அங்கதம் அப்படின்னா ஸோ அசைதல் அப்படின்றது ஆடலை குறிப்பிடுகிறார்கள், இல்லைன்னா தங்களை குறிப்பிடுகிறார்கள். தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை குறிப்பிடுகிறார்கள். அடுதல் அப்படின்றது சமைத்தலை சொல்கிறாங்க. ஏன்னா அடுதல் அடுப்பு இல்லைங்களா, சமைத்தல். கோரல், கோரல்னா கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தமாக. அண்டர் அப்படின்றாங்க. அண்டர்னா தேவரையும் குறிப்பிடுகிறார்கள், ஆயர்கள், முல்லை நிலத்தில் இருக்கக்கூடியவர்களை குறிப்பிடுகிறார்கள். அண்ணல், இது பிஒய்க்கு ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. அண்ணல் அப்படின்னு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவன், அப்போ பெருமை மற்றும் தலைவன் அப்படின்றத சொல்கிறாங்க. அணங்கு, இதுவும் ஒரு பிஒய்க்கு பாருங்கள், அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு பிஒய்க்கு தான். தெய்வம் அப்படின்றாங்க. தூய்மை மாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. மையலிடுவதையும் சொல்கிறாங்க. நோய், வருத்தம், கொலை, துன்பம் எல்லாமே அணங்கு அப்படின்றதுக்கு அர்த்தமாக. ஸோ அடுத்ததாக அணி. அணினா நமக்கு அழகு அப்படின்றது தெரியும். பூன் அப்படின்றதும் அதற்கான அர்த்தம். அந்தம் அப்படின்னா ஈறு, ஈருனா கடைசின்னு அர்த்தமா, அழகுன்னு அர்த்தமா. சரிங்களா? எஸ், அந்தம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். இறுதி அப்படின்றது கூட அர்த்தம் தான். இறுதி, அப்போது ஈருனாலும் இறுதினாலும் ஒன்று தான், அதனால் அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக அந்தில் அப்படின்றாங்க. அந்தில் அப்படின்னா அவ்விடம், அசைநிலை சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கிளவினாலும் சொல் தான். அப்போ அசைநிலைக்கும் இந்த அந்தில் அப்படின்றத பயன்படுத்துகிறார்கள். அம்பரம் அப்படின்றாங்க. அம்பரம்னா கூரை, கடல், ஆகாயம் அப்படின்றதால அம்பரம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அமர்தல் அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தமா, இல்லை பொழிவு அப்படின்றதையும் அமர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா அயில் அப்படின்றாங்க. அயில்னா வேல் மற்றும் கூர்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அரணம் அப்படின்றாங்க. அரணம்னா மதில், இல்லைன்னா கவசத்தை குறிப்பிடுகிறார்கள். அரலை அப்படின்றாங்க. அரலைனா கழலை. சரிங்களா? கழலைனா உடலில் தோன்றக்கூடிய கட்டி, திடீர்னு கட்டி வந்திருக்கொள்ளையே, அதை சொல்கிறாங்க. கனியின் கால் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ பழத்தினுள் இருக்கக்கூடிய விதை, இல்லைன்னா கொட்டை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்து அரி அப்படின்றத பாருங்களேன். அரி அப்படின்னா கண்வரி, கடல், பொன், தங்கம். கிண்கிணி பரல். கிண்கிணி பரல்னா அந்த குழந்தைகளுக்கு போடக்கூடியது. கிங்கினி அப்படின்னு சத்தம் வரக்கூடிய அந்த பரல்களை சொல்கிறார்கள். குதிரை அப்படின்னாலும் அரிதான். தவளை, குரங்கு, பகை, வாள், சயனம், வழி, வண்டு, வெம்புகையை கூட இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். இந்த பொருட்களோடு சேர்த்து சிங்கம், திருமால், திகரி, ரவி, இந்திரன், காற்று, யமன், அங்கி. ஸோ இது அனைத்தும் கூட அரி அப்படின்றதுக்கு பொருளாம். இதில் இந்த திருமால், திகரி, ரவி, இந்திரன், காற்று, யமன், அங்கி இது எல்லாமே வடமொழி சொற்கள். சரிங்களா? ஸோ அப்போ தமிழ் சொற்களாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த கண்வரி, கடல், பொன், கிங்கினி, பரல். கிங்கினா குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. நிறம், குதிரை, தவளை, குரங்கு, பகை, வாள், சயனம், வழி, வண்டு, வெம்புகை அப்படின்றது எல்லாமே அரி அப்படின்றதுக்குரிய பொருளாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அரினா இதெல்லாம் பார்த்துட்டோம். அரில்னு ஒரு இளமோடு சேர்த்துட்டா பிணக்கு. சரிங்களா? சிறு துரும்பு, குற்றம், இது எல்லாமே அரில் அப்படின்னா அதுக்கு அர்த்தமா. அருகள், நல்லா பார்த்துக்கணும். அருகில் இல்லை, அருகள் அப்படின்னா சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா காதல் அப்படின்றது அர்த்தமா. அருகள் அப்படின்னா காதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து அருணம் அப்படின்னா சிவப்பு, இல்லைன்னா ஆடு அப்படின்றது அர்த்தமா. அருணம்னா அலரி அப்படின்னா பூ மரத்தை சொல்கிறார்கள், இல்லைன்னா அருகன் அப்படின்றது அதற்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுங்கல் அப்படின்னா இறக்கப்படுறது, இல்லைன்னா கேடு, துன்பத்தை கூட அழுங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அளக்கர் அப்படின்னா கடல், இல்லைன்னா நிலம், சேரு.
சரிங்களா. அலக்கர் அப்படின்னா அழகம் அப்படின்னா மாதர் மயிர். அப்போது மாதர்னா பெண்களினுடைய கூந்தலை சொல்கிறார்கள். மரவின் முல்லை, சரிங்களா. எஸ், திருவையினுடைய முளையையும் இவங்க இப்படி சொல்கிறாங்க அழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அழி அப்படின்றது வண்டு, மது, கொடை, அன்பு, இதெல்லாமே அழி, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை நிறைய செய்யுள்ள படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அழி அப்படின்னு சொல்லிட்டு. அற்றம் அப்படின்னா மறைப்பொருள் அப்படின்றதையும் அற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்வு அப்படின்றதையும் சொல்கிறாங்க, சரிங்களா. எஸ், குற்றம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அழிவு அப்படின்றதும் அர்த்தம்தான். அப்போது ஏன்னா திருக்குறளை அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு படிச்சிருப்போம் நம்ம. அப்போ அழிவுன்றது கூட அற்றம் அப்படின்னா பொருள் தான், சரிங்களா. அடுத்து அரள் அப்படின்னா அறுதல், நீர், நீர்த்திரை, திரை அலைவாயால் சேரக்கூடிய கருமணல், எல்லாமே அரள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன் அப்படின்னா கூர்மை அப்படின்ற பொருள் கொடுக்குதான், செறிவு அப்படின்ற பொருளையும் கொடுக்கிறது, சரிங்களா. எஸ், ஆகம் அப்படின்னா மார்பு அப்படின்றதையும் பொருள் கொடுக்குது, உடலையும் ஆகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆசு, இது ஒரு பிவைக்கு, சரிங்களா. ஆசு அப்படின்னா சிறுமை இல்லைன்னா குற்றம், விரைவு, மெய், சரிங்களா. இது எல்லாமே சொல்கிறாங்க. அந்த ஆசு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை தான். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆசு கூட்டல் இரியர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்க்குறோம். ஆசு கூட்டல் இரியர் அப்படின்னா தான் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புணர்ச்சி விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உயிர்வரின் ஊ என்ற குரில் எழுத்து மெய் விட்டு ஓடும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த பக்கம் உயிர் எழுத்து வந்துருச்சு ஈ அப்படின்னு, அப்போ அந்த குரில் எழுத்து மெய் விட்டு ஓடிடுது, சரிங்களா. அப்போ இச்சு கூட்டல் ஊ, அப்புறம் ஊன்றது போயிடுது. அப்போ ஆ இச் கூட்டல் இரியர் ஆசிரியர்னு வந்துடுது. ஆசுனா குற்றம் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. எஸ், ஆசு அப்படின்னா குற்றம். அப்போ இரியர்னா நீக்குபவர்னு அர்த்தம். அதையும் நம்ம அடுத்து ஈ வரிசையில் பார்ப்போம். அப்போது ஆசிரியர்ன்றதுக்கு பொருள் என்னென்னா குற்றத்தை நீக்குபவர்னு அர்த்தமா. ஆசிரியர் அப்படின்னு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் குற்றத்தை நீக்குபவர் அப்படின்றதான் அதுக்கான அர்த்தம், சரிங்களா. ஸோ ஆசு அப்படின்னா குற்றம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ஆணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்படின்னா ஏவல், சரிங்களா. மெய்ப்பாட்டு இலாஞ்சனை குறிக்கிறாங்க, அதாவது முத்திரையை சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து சூழ், விரல், செயல், இது எல்லாமே ஆணை அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆயுதல் அப்படின்னா நுணுக்கமாக இல்லைனா தெரிகிறத ஆயுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயம் அப்படின்றது கூட்டத்தை குறிக்கிறாங்க, இல்லைனா சூது கருவியையும் ஆயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆர் அப்படின்னா கூர்மை, சரிங்களா. ஸோ ஆத்தி மலர், சரிங்களா. எஸ், தேர் சக்கரத்தில் இருக்கக்கூடிய துளையையும் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுதல் அப்படின்னா நிறைதல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா உண்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக ஆரம் அப்படின்னா சந்தனத்தை ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க, மாலையை ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க, பூன் அப்படின்றது ஆரம்னு சொல்கிறாங்க, ஆத்தியை ஆரம்னு சொல்கிறாங்க, முத்தை ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆரல் அப்படின்றோம், அப்படின்னா செவ்வாயை ஆரல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ கார்த்திகை நாளையும் அவங்க ஆரல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. எஸ், பழைய புத்தகங்களை இது எல்லாத்தையும் இப்படி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, அப்போது இதெல்லாம் பழைய புத்தகங்களில் கொடுக்கப்பட்டது. இப்போ இனிமேல் பார்க்கக்கூடியது புதிய புத்தகங்களில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ பழைய புத்தகங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் நம்ம படிச்சுட்டா ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப ஓரளவு கெஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ புதிய புத்தகங்களில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதில் காடு அப்படின்ற ஒரே ஒரு சொல், அது எத்தனை சொற்களாக இருக்கிறது, அதை காடுன்ற ஒரே பொருள் எத்தனை சொற்களாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, புறவி அப்படின்னு இருக்கும், புறவி, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், சரிங்களா. ஸோ அழுவம் அப்படின்னா கடலையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அழுவம். அப்போ அங்கேயும் வரும், காடுக்கும் வருது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இயவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, மொழி, அரில், அரல், பதுக்கை, கணையம், இது எல்லாமே காடை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும், சரிங்களா. ஸோ அடுத்த புணரி அப்படின்றாங்க. ஆழி, சாகரம், சமுத்திரம், பவ்வம், வேலை, முன்னீர்,
நீராளி, பெருநீர், இதெல்லாமே கடல் அப்படின்றதை குறிக்கக்கூடிய சொற்கள் புது புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த முன்னீர் அப்படின்றது தான் சங்க காலத்தில் குறிப்பாக நெய்தலில் சொல்லியிருக்கிறாங்க. முன்னீர் வழக்கம். சரிங்களா? இப்போ கரிகாலனுடைய முன்னோர்கள் முன்னீர் வழக்கத்தை பின்பற்றினர். அப்போ நெய்தல் விழா எடுத்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்ததாக பாருங்கள், கப்பல் அப்படின்றத புது புத்தகத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு, களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, முக்கியமானது, ஓடம், இதெல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பாருங்கள், புது புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்த புது புக்கில் இருக்க டேட்டாஸையாக நம்ம ரீட் பண்ணிவிட்டு பழைய புக்கு போகணும். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். 6 அப்படின்றதை குறிக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 6 அப்படின்னா ஒரு நம்பர், ஒரு எண்ணை குறிக்கிறார்கள். இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடக்கூடிய பரப்பு, இது ஒரு PYQவில் கேட்டிருந்தாங்க 6. வழி அப்படின்றதும் 6ஐ குறிக்கக்கூடியது, தனி அப்படின்றதும் 6ஐ குறிக்கக்கூடியது தான். சரிங்களா? எஸ். அடுத்து யானை அப்படின்றத எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆணை, இபம், ரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். சரிங்களா? இதில் ரத்தி அப்படின்றது பெண் யானையை சொல்கிறாங்க. ஓகே. அப்போ இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா, யானையை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். சரிங்களா? பல முறை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் அஞ்சனம் கேட்டிருக்காங்க, அரி கிடையாது, கரி அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க, வாரணம் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். களிறு கேட்டிருக்கிறாங்க, வேலம் கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே யானை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். பல முறை இதெல்லாமே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதுவும் இந்த கரியும் பரியும் அடிக்கடி கேட்குறாங்க. கரினா யானை, பரினா குதிரை. எனக்கு தெரிஞ்ச நிறையா முறை கேட்டிருக்கிறாங்க. நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்ததாக கடி அப்படின்ற பொருளை கொடுக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, காவல் பார்த்துட்டோம். கடிக்கிறது, கடித்தல், சிறப்பு, களிப்புனா மகிழ்ச்சி, இல்லைன்னா அச்சம். இது எல்லாமே கடி என்ற ஒரே ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது இது எங்கே சார் வருது அப்படின்னா, உரிச்சொல்லையும் இதை அப்படியே படிப்போம் நம்ம. சரிங்களா? இந்த உரிச்சொல் அப்படின்றதுலையும் நாம் இதை பயங்கரமாக படிச்சிருப்போம். கடி அப்படின்னா கடிமலர். அப்போ கடிமலர்னு அர்த்தம் நல்ல மனம் மிக்கது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எஸ். கடியூர் அப்படின்னா காவல் மிக்க நகரம், காவல் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ பாருங்கள், அடுத்ததாக மிகுதி அப்படின்ற பொருளில் வரக்கூடிய உரிச்சொற்கள் என்னென்ன அப்படின்னு, உரு, தவ, நனி, மா. சரிங்களா? இது எல்லாமே மிகுதி அப்படின்ற பொருளில் வரக்கூடியது தான். சரிங்களா? ஒரு சில இடங்களில் கடி அப்படின்றது கூட மிகுதி என்ற பொருளில் வரும். இந்த கடி அப்படின்றதும் மிகுதி என்ற பொருளில் ஒரு சில இடங்களில் வருகிறது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்ததாக ஓவியத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள் பாருங்கள். அதுவும் புது புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த ஒவ்வு அப்படின்றது தான் ரூட் வேர்டா. இந்த ஒவ்வு என்ற சொல்லில் இருந்து தான் ஓவியம் அப்படின்ற வார்த்தை பிறந்ததாக சொல்கிறார்கள். சரிங்களா? ஸோ பார்த்தா ஒவ்வு இல்லைன்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி, இது எல்லாமே ஓவியத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். சரிங்களா? அதே மாதிரி இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஓவிய எழினி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. யார் சார் இது ஓவிய எழினி அப்படின்னு சொல்லக்கூடியது? இந்த ஓவிய எழினின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அதாவது ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்து ஓவியம் வரைபவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். கண்ணுள் வினைஞர் அப்படின்றாங்க. ஓவிய புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓவிய புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவமாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் ஒரு சில இடங்களில் நம்ம புக்லேயே, இந்த எத்திக்ஸ் புக்கு ஒரு சில ரீட் பண்ணியிருக்க மாட்டோம், அதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண் ஓவியரை சித்திராங்கதன் அப்படின்னு சொல்கிறாங்களாம்.
அப்போது சித்திராங்கதன் அப்படின்னு சொல்லி ஆண் ஓவியரை சொல்கிறார்கள். அதே இது பெண் ஓவியராக இருந்தால் அவங்கள சித்திரசேனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், ஆண் ஓவியர்னா சித்திராங்கதன், பெண் ஓவியர் அப்படின்னா சித்திரசேனா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்கக்கூடியது. அட்லீஸ்ட் புக்கில் இருக்கிறத மட்டுமா நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடும். அப்படியாவது ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இதெல்லாமே புது புக் டேட்டா, கண்டிப்பாக ரீட் பண்ணிட்டு போனோம். ஒரு சிலர் யோசிக்கலாம், சார் புக் அவுட் வெளியே தானே நிறையா குரூப் 4 கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம எல்லாருமே டிஎன்பிசி ஒரு 20 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதில் 2 வினாக்களை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லைங்களா? எஸ், ஏன் இதை சொல்கிறேன் என்றால் 2024-25 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15லேருந்து 18 தேர்வுகளை டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பல்வேறு தேர்வுகளில் நம்ம ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நிறையா பேர் எழுதக்கூடிய குரூப் 4ல் அவங்க சிலபஸில் இலக்கணம் தானப்பா கொடுத்துருக்கேன், இலக்கணத்துக்கு விதி தெரிஞ்சால் போதும்ல, நான் வெளியிருந்து கேட்குறேன்ற மாதிரி கேட்டு வச்சுட்டாங்க. சரிங்களா? குரூப் 4க்கு முன்னாடி நடைபெற்ற குரூப் 1ல் கூட ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அங்கே ரிப்பீட் ஆனது. ஸோ அதனால் நம்ம குரூப் 4ல் கேட்ட மாதிரி தான் குரூப் 2ல் கேட்பாங்கன்னு ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறது நல்லது கிடையாது. உங்கள் கவலைகளால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சணும். புது புக்கில் இருக்கிற அந்த டேட்டாஸ் மட்டுமா நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக இங்கே பாருங்கள், ஓவிய கூடத்தை எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. எழுத்தொழில், சரிங்களா? அதாவது எழுத்தொழில் அம்பலம் அப்படின்னு. இந்த எழுத்தொழில் அம்பலம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படின்றதுல இந்த எழுத்தொழில் அம்பலம் இருந்ததாக நமக்கு பரிபாடல் சொல்கிறது. சரிங்களா? பரிபாடலில் புரட்டி பார்த்தோம்னா எழுத்தொழில் அம்பலம் என்ற ஒரு ஓவியக்கூடம் திருப்பரங்குன்றத்தில் செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக எழுத்து நிலை மண்டபம், சரிங்களா? சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சரிங்களா? எஸ். அப்புறம் சித்திர சபை, இது எல்லாமே ஓவிய கூடத்திற்குரிய வேறு வேறு பெயர்கள். அடுத்ததாக பாருங்கள், அருள் அப்படின்றதை இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம், இதெல்லாமே அருள் என்ற பொருள் வரக்கூடிய வேறு வேறு சொற்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வீடு அப்படின்றத குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்களை பாருங்கள். அகம், இல், இல்லம், உறையுள், கிருகம், மனை, இதெல்லாமே வீடை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். அடுத்ததா அறிவை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம், இதெல்லாமே அறிவு என்பதை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். ஸோ அடுத்ததாக உணவு என்பதை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ உணவை பாருங்கள், ஆகாரம் அப்படின்றாங்க, உண்டி அப்படின்றாங்க. ஆகாரம் அப்படின்னா ஆ என்ற எழுத்தையும் குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆமாம், ஆகாரம்னா ஆன்ற எழுத்தையும் ஆகாரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். உணவையும் ஆகாரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வடமொழியான போஜனம்ன்றது வடமொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ போஜனம் அப்படின்னு உணவு சொல்கிறாங்க. ஊன் அப்படின்னாலும் உணவு தான், அடிசில் அப்படின்னாலும் உணவு தான், தீனி அப்படின்னாலும் உணவு தான். சரிங்களா? ஸோ அடுத்து தாமரையை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பங்கயம், கமலம், அம்புயம், முளரி, புண்டரிகம், சரோருகம், மறை, இது பிவைக்கு. சரிங்களா? ஸோ பூ, தாவுகின்ற மான் அப்படின்றதும் தாமரை அப்படின்றதுக்கான அர்த்தமா. சரிங்களா? தாவுகின்ற மான் அப்படின்றதும் தாமரைக்கான அர்த்தம். சரிங்களா? இதில் மறை கேட்டிருக்கிறாங்க, கமலம் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். பங்கயம் கேட்டிருக்கிறாங்க. இது மூணுமே பிவிக்யூவில் கேட்ட கேள்விகள். தாமரை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் அப்படின்னு. அடுத்ததாக அரி என்று குறிக்கக்கூடியது. பழைய புக் டேட்டா ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ புது புக் டேட்டாவில் பார்க்குறோம். திருமால், அறிதல், சிங்கம், வண்டு, இதெல்லாமே அரி என்பதை குறிக்கக்கூடியது. ஸோ அடுத்து ஆழம் அப்படின்றாங்க. ஆழம், ஆழம்னா விடம் அப்படின்னு அர்த்தமா. ஒரு மரம், மழைநீர், அம்புக்கூடு, இந்த அம்புக்கூடையும் ஆழம் அப்படின்றாங்க, மழை நீரையும் ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதமான மரம், ஆலமரம், விழுதுகள் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆலமரத்தை எப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? விஷத்தை கூட ஆழம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ விஷத்தை விடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக கண்டத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னென்னு பார்க்குறோம். கழுத்து, சரிங்களா, ஆபத்து,
நிலம் பெரும் பிரிவு, அதுதான் கண்டம். கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், ஐரோப்பிய கண்டம்லாம் சொல்கிறோம்ல, அதை சொல்கிறாங்க நிலப்பெரும் பிரிவு அப்படின்னு. அடுத்து களம் அப்படின்னா பாத்திரம், கப்பலையும் களம் தான் சொல்கிறாங்க, ஆபரணத்தையும் களம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக சரம் அப்படின்றத பார்க்குறோம். சரம்னா அம்பு, அசையக்கூடிய பொருளையும் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் சரம்னு. பூமாலையும் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே நமக்கு பல்வேறு பாடப்புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதை கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஒட்டு மொத்தமாக 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய புது புக்கில் இருக்கிற டேட்டாஸ் இதெல்லாத்தையும் கண்டிப்பாக ரீட் பண்ணாமல் போயிடக்கூடாது நம்ம. ஸோ அடுத்ததாக பாருங்கள், தாளம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தாளம் அப்படின்றதை குறிக்கக்கூடிய சொற்கள் பனை, சரிங்களா? சொன்னா பூமி, எல்லாமே தாளம் அப்படின்றதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அடுத்து பதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பதி அப்படின்னா அரசனையும் பதின்னு சொல்கிறாங்க, இடத்தை சொல்கிறார்கள், கணவனை பதி அப்படின்றாங்க. சரிங்களா? வடமொழியில் இன்னும் இந்த பதின்ற வார்த்தை இருக்குது. வடமொழியில் அவங்க பதி அப்படின்னு கணவனை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மேரா பதி அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அப்போ பதியம்னா கணவன் தான். சரிங்களா? ஸோ அடுத்து பார் அப்படின்றது, பார் அப்படின்னா உலகம், பூமியை சொல்கிறாங்க. பாறையும் பார் அப்படின்றாங்க. பார்த்தல், சைட், பார்க்கிறது, அதை கூட பார், நன்றாக பார், நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்ற மாதிரி பார்த்தல், அதை கூட பார் அப்படின்றாங்க. அடுத்து வளை அப்படின்னா என்ன சார் குறிக்குது அப்படின்னா சங்க வளை அப்படின்னு சொல்கிறாங்க, புற்றை வளைன்னு சொல்கிறாங்க, வளைந்து இருப்பதை வளைதல், அதை கூட வளை அப்படின்னு சொல்கிறாங்க. வளைவில் முந்தாதே, அப்போ வளைஞ்சிருக்குது, அந்த வளைகிறப்ப முந்தாத அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அடுத்து அணி, இந்த அணியும் பிவிக்குள்ளே கேட்டிருக்காங்க. அணியை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அணினா அழகு, நகை, வரிசை, அணிகலன், உடுத்து அப்படின்றது கூட, அலங்காரம், ஆபரணம், ஒழுங்கு, படைப்பிரிவு, அணிதல், எடுத்து போட்டுக்கிறது, எல்லாமே அணிதான். சட்டையை அணி, அதான் அந்த அணிதல் அப்படின்றது. சரிங்களா? அப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் அணி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அணி தான் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க குரல் நெடில் வேறுபாடில். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அணி மற்றும் ஆணி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அணினா அழகு, ஆணி அப்படின்னா எழுத்தாணி. அதுக்கு அடுத்த முறை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆணி மற்றும் ஆணி, இதை ரெண்டை கேட்டிருந்தாங்க. சமீபத்தில் நடந்த குரூப் 4 இதை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அணினா எழுத்தாணி, அணினா திரும்ப சொல்கிறேன், ஆணி அப்படின்னா மாதம். சமீபத்தில் இந்த குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க அதை. ஆணி அப்படின்னா எழுத்தாணி. ஸோ இது இப்போ ரீசனாக நடந்த தேர்வுகளில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அணி மற்றும் ஆணியை கேட்டிருந்தாங்க குரல் நெடில் வேறுபாடில். சரிங்களா? ஸோ அப்படி எல்லாமே உள்ளே இருந்தால் கேட்குறேன். அப்போ நம்ம ஒரு தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக அகத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அகம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தமா, வீடு, இடம், இதெல்லாமே அகத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். அடுத்ததாக அம்பு பாருங்க, கணை அப்படின்றாங்க, மூங்கில், நீர், மேகம். சரிங்களா? ஸோ வள்ளுவர் கணைன்றதை பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? கணை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல்னு கணைனா அம்பு அப்படின்றத வள்ளுவரும் எழுதி வச்சிருக்கிறார், நமக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அடுத்ததாக அரங்கம். அரங்கம் அப்படின்றது சார்பெழுத்துக்களை பொறுத்தவரை நமக்கு எங்கே படிச்சிருந்திருப்போம் அப்படின்னா அந்த இங்கே ஒரு மாத்திரையை உச்சரிக்கணும்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? எஸ். அப்போ ஒற்ற அளபடை அப்படின்றதெல்லாம் நம்ம படித்தது தான் அரங்கம். அந்த அரங்கம் அப்படின்றது எதை குறிக்குதுன்றதை பார்ப்போமா? நாடக சாலையை அரங்கம்ன்றாங்க, சபையை அரங்கம்ன்றாங்க, போர்க்களத்தையும் அரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அன்னம் அப்படின்றது எங்கே எப்படி சொல்கிறாங்க? அன்னம்னா சோறு. சரிங்களா? எஸ். ஒரு வகையான பறவையும் அன்னம் அப்படின்றாங்க. அதுதான் அன்னபூரணி அப்படின்ற வார்த்தையே உணவை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நிறைய இடங்கள்ல அந்த பேர்களை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய ஹோட்டல் பேர்லாம் கூட அப்படி இருக்கும். காரணம் அதுதான். ஸோ அடுத்ததாக அகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். வீடு, மனம், உட்பகுதி, உள்ளம், இப்போ தான் பார்த்துருந்தோம் அகம் அப்படின்னு இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. அரவம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்குறோம். ஒளி மற்றும் பாம்பு, இது பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க. அரவம்னா என்ன? பாம்பு அப்படின்னு. சரிங்களா? ஸோ அடுத்த அலைனா கடல் அலை அப்படின்றதையும், வேவ்ஸ், அதையும் அலைன்றோம். திரிதல், அலைஞ்சு திரியிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி திரியிறதையும் அலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அணை அப்படின்னு 3 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அணைனா என்ன அப்படின்றத பார்க்குறோம். அணைனா படுக்கை,
சரிங்களா. தடுக்கிறது, தழுவுறது, கட்டி அணை அப்படின்றாங்க. அப்போ தழுவுதல் அப்படின்றதும் சரிங்களா, தடுத்தல். அப்போது நீரையோ இல்லை வேறு ஏதோ ஒன்றை தடுப்பதையும் நம்ம அணை அப்படின்னு தான் சொல்கிறோம். அகழ் அப்படின்றாங்க. அகழ் அப்படின்னா நீங்கு, விளக்கு, அதாவது விளக்கை ஏற்றக்கூடிய தானத்தையும் அகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அகழ் அதான் அகழ் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். அறை அப்படின்னா சொல். சரிங்களா, அடி, அடிக்கிறதே அறைன்னு தான் சொல்கிறோம். திரையும் அறைன்னு தான் சொல்கிறோம். வீட்டினுடைய பகுதியும் அறை அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்ததாக அடி அப்படின்னா கீழ்ப்பகுதி, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதை அவங்க அடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாதத்தையும் அடி அப்படின்றாங்க. அடித்தல், அட்ராவண அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையும் அடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதையும் பிவிக்யூவில் கேட்டிருக்காங்க. குரில் நெடில் அடி ஆடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அடி அப்படின்னா அடிக்கிறது, ஆடி அப்படின்னா ஆடுதல். ரெண்டுமே தொழிற்பேரின் அடிப்படையில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அடி ஆடி, அடினாலும் தொழில் தான், அடித்தல், ஆடினாலும் ஆடுதல் தொழில் தான். ஸோ அடுத்தது ஆற்றல் அப்படின்னா வல்லமை மற்றும் திறமை அப்படின்றத சொல்கிறோம். ஆரம் அப்படின்னா மாலை, சந்தனம். சரிங்களா, ஆடு அப்படின்றது ஆடுறதையும் குறிக்கிறாங்க, ஒரு வகையான விலங்கையும் குறிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆடி அப்படின்னா கண்ணாடி, தமிழ் மாதத்தையும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். கூத்தாடி, அதனால் டான்ஸ் ஆரவனையும் ஆடி அப்படின்றாங்க. அடுத்து ஆறு அப்படின்னா எண், நதி, வழி எல்லாமே இது ஒரு பிவைக்யூ. சரிங்களா, எஸ். அடுத்து இரண்டு அர்த்தத்தில் இருக்கக்கூடியது, அதாவது ஒரே சொல் 2 இல்லை 3 அர்த்தங்களில் வரக்கூடியதாக கொடுத்துருக்காங்க. அதுவும் புக்கில் தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஆவி அப்படின்னா உயிரையும் சொல்கிறாங்க, நீர் ஆவியை சொல்கிறாங்க, உயிர் எழுத்துக்களையும் சொல்கிறாங்க ஆவி அப்படின்னு. ஸோ அடுத்து ஆழம் அப்படின்னா ஆலமரத்தை சொல்கிறாங்க, நஞ்சு விஷத்தை சொல்கிறாங்க, கடலை சொல்கிறார்கள், கலப்பையை சொல்கிறார்கள். இசை அப்படின்னா புகழ் இல்லை இணங்கு, பண் எல்லாமே இசை அப்படின்றத குறிக்கக்கூடியது. இதழ் அப்படின்னா பூவினுடைய இதழை சொல்கிறாங்க, உதரை சொல்கிறாங்க. நாளிதழ், பேப்பரையும் இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நாளிதழ் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததா கண் இமையை கூட இவங்க இதழ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாருங்க, இதழ் அப்படின்னா இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. சரிங்களா, இடி அப்படின்னா தாக்கு, இடிக்கிறது, தாக்குறது. வானத்திலிருந்து வரக்கூடிய வானிடி, அப்போ மலையோட ஒரு சவுரும்ல அதத்தையும் சொல்கிறாங்க. முழங்குவதையும் இடி அப்படின்றாங்க. சரிங்களா, எஸ். அதாவது வானிடி முழக்கம் ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்குறாங்க, வானத்திலிருந்து இருக்கக்கூடியது. சரிங்களா, எஸ். வானம் இடியும் சொல்கிறாங்க, முழக்கம் சத்தத்தையும் சொல்கிறாங்க. இடி முழக்கம் அப்படின்றோம் நம்ம. உறுதியான சொல் அதையும் இடின்றாங்க. சரிங்களா, இதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா இடித்து கூறுதல் அப்படின்னு கடும் அப்படின்ற கடுமைன்ற அர்த்தத்திலையும் சொல்கிறார் இல்லைங்களா. எஸ். ஸோ வள்ளுவர் இடித்துரைத்தல் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்கிறார். அப்போ அரசுரையினும் இடித்துரைத்தல் அப்படின்றதில் சொல்கிறாரு, நண்பனையும் இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. எஸ். நகுதல் பொருட்டன்று நட்டல், அந்த திருக்குறளில் அவ்வளோ அழுகாக சொல்கிறார். நகுதல் பொருட்டு அன்று நட்டல். அப்போ சும்மா சிரித்து பேசுறதுக்கு மட்டும் நட்பு கிடையாதுப்பா, மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்றார். எப்போ மேற்சென்றான்? மிகுதிக்கண். அப்போ அவன் நிறையா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை நீ இடித்தல் பொருட்டு, அப்போ கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவனை நீ திருத்து அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. நகுதல் பொருட்டு அன்று நட்டல், மிகுதிக்கண், மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அப்போ வள்ளுவர் சொல்லக்கூடியது இதில் பாருங்கள், அப்போ கடுமை அப்படின்ற அர்த்தத்தில் வருகிறது. சரிங்களா. ஸோ இப்போ வள்ளுவர் சொல்லக்கூடியது அதைத்தான், மிகுதிக்கண், மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நாமும் நம்முடைய நண்பர்கள் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை நாம் தான் தட்டி கேட்கணும். டே மச்சான் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நாம தான் சொல்லணும். சரிங்களா. அதை தான் அந்த திருக்குறளில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். இது எல்லாமே நமக்கு பாருங்கள் ஒரே ஒரு பொருளில் கொடுக்கக்கூடிய வேறு வேறு வார்த்தைகளாக கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா. எஸ். ஸோ இன்னும் கூட இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். இது எல்லாமே புது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். அதனால் இந்த டேட்டாஸ் இல்லாமல் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இதிலிருந்து மட்டும் ஒரு 2 கேள்விகளை கேட்கிறார்கள். சரிங்களா. அப்போ 2 கேள்விகள் டைரெக்டாக இதிலேருந்து கேட்குறாங்க. ஒருவேளை புத்தகத்திலிருந்து கேட்டால், இது எல்லாமே புது புத்தகங்களை உள்ளடக்கியது. புது புத்தகத்திலேருந்து கேட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா. நல்லதுங்க. ஸோ இப்போது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க இருக்கிறோம். மாரத்தான் செஷன் அப்படின்றதுனால நம்ம குரூப் 4க்கு ஆல்ரெடி படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட குரூப் 2க்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறது. ஸோ அதை தான் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், விற்றவே விட்டுறாதீங்க, விதைத்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம முயற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது. குரூப் 4 பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக குரூப் 2ல அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ பயத்தை தூக்கி போட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். சி ஆல் இந்த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.